சூப்பராக அந்த இடங்கள்லாம். நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இருக்கக்கூடிய சாங்வாட்ன்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியா இது. சைனா டவுன் பக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ தான் அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருவோம். அதில் குட்டி டப்பா போட்ட வண்டிங்க. அது அருமையாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் இருக்க சைனா டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாங்வாட்ன்ற இடத்துல தான் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 பதிவு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த பதிவு அதோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், நல்ல சுற்றி பார்க்குற வீடியோக்கெல்லாம் நிறையா போட்டிருக்கோம். அதான் பாருங்கள். இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல்சேலு, மளிகை கடை, காஃபி ஷாப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் தீம் காஃபி ஷாப்பு, ஆர்ட் கேலரி, இது மாதிரி நிறையா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு திங்ஸு. இந்த மாதிரி ஆர்ட்டுங்கள்லாம், இந்த மாதிரி வால் ஆர்ட்டுன்னு இந்த மாதிரி செவத்தில் பழைய செவரங்களில் வந்து ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறது வந்து இங்கே ஃபேமஸான இந்த ரோட்டில். இங்கே பாருங்கள், எவ்வளோ 2 யானை விளையாடுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, இந்த ஏரியாவே ரொம்ப வந்து ஒரு பழமையான ஏரியாவும், அதே மாதிரி அந்த பழமையை மாற்றாமல் நிறையா வந்து அதையே பழசையே வந்து புதுசு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது, முரட்டத்தனமாக இருக்குது. இந்த வேலைலாம் பாருங்கள், ஃபுல் பெயிண்டிங் தான். பென்குயின் டுக் போட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஜாமான் தூக்கிட்டு போகிற மாதிரி, ஒரு கரடி ஜாமான் தூக்கிட்டு போகிற மாதிரி. நல்ல ஒரு சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு இடம். இதில் லாரி வச்சு மறைச்சிட்டாங்க. இந்த வண்டி நின்றதுனால டக்கு நிற்கிறனால மறைச்சிருக்கு. இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தது, கேனில் வச்சுருக்க ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு தான் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வீடுங்க, பழைய வீடு. எல்லாம் பைக்கு, ஸ்கூட்டருங்க. ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. இது எல்லாமே ப்ரைவேட் பார்க்கிங். இது எல்லாமே வந்து ஹோட்டலு, சாப்பாட்டு கடைகள். டயரு கடை. முரட்டுத்தனமான ஒரு பைக்கு. என்ன பிராண்ட்னே தெரியல, பயங்கரமாக இருக்குது. இல்லை வாட்டு தெரியுதான் சொல்லி எதுவுமே தெரியல. கதை தெரியாமல் இது என்ன கம்பெனியே தெரியாமல். சாங்வாட் ஏரியாவில் தான் நம்ம இப்போ சுற்றிட்டு இருக்கோம். நல்ல சூப்பராக இருக்குது இந்த இடமே. வந்து மக்கள் அப்படியே நடமாடிக்கிட்டு, நிறைய பேர் நடமாடிட்டு இருக்காங்க. நிறைய கடைகள் திறந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஆனாலுமே நிறைய கடைகள் திறந்து வச்சுருக்காங்க.
மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வேலை பார்த்துருக்காங்க. கடைகளுக்கு போகிறவங்க வரவங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே 7-Eleven இருக்குது. இது வரைக்கும் இந்த ரூட்டில் ஃபுல்லாகவே 7-Eleven கிடையாது இந்த கார்னரில். அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸில் கடைசியில் அங்கே மட்டும்தான் இருக்குது. வாங்க, இந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அப்படியே போய் பார்ப்போம். அது முடியுதுன்னா இதுவுமே ஆற்றங்கரை தவிர அப்படியே ஆற்று ஓரமாகவே வரும்போது இந்த சைடில் போகலாம். மாச்சா, இது காப்பி டீ கடை தான். மாச்சா கடை, மாச்சா காப்பி டீ. இதெல்லாம் ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. சவுத்துலேயும் அழகான ஒரு படம் வரைஞ்சிங்க. கோயில் நல்லா தான் இருக்கு. அந்த கோயில் என்ன பேர் இருந்தான்னு தெரியலண்ணா. இந்த மாதிரி இந்த பைக்கில் சைக்கிளில் கூப்பிட்டு போகிறவங்க இருப்பாங்க, சைக்கிள் டூர்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சில ஏஜென்சிஸ் இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க. புறா ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இதோட அந்த பக்கம் ஸ்கூலும் இருக்குது போல இருக்குது. ஸ்கூலும் மடமும் அது மாதிரி இருக்குது நம்ம சைடு. கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. மழை இறங்குது. டுக் டுக் நிற்குது. சில ஸ்கூல் தான் போல இருக்கு. அந்த ஓரத்தில் அந்த பில்டிங் ஸ்கூல் ஜோன் போட்டிருக்கீங்க. மரத்தில் செய்கிற பெட்டிகள். போட்டிருக்காங்க கான். அதனால அந்த கோயில் பேர் போல இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான இடம் இது. பல வண்டிங்க, பெரும்பாலும் இந்த மாதிரி பல வண்டிங்க நிறையா நீங்கள் பார்க்கலாம் பேங்காக்கில். நான் கேட்குறவங்க மசாலாலாம் போட்டு பழத்தை கொடுப்பாங்க. இங்கே இரும்பு ராடுங்க,
இது அயன் ரோப்லாம் வைக்கிறேன், ஸ்டீல் ரோப்லாம் விற்று கொடுப்பாங்க போல இருக்கு. தூங்கிட்டு இருக்கேன். பண்ணுறாப்புல தம்பி. நல்ல மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் கொடையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டு வதக்குறாங்க போல இருக்கு. அவசரமாக கவர் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த பழைய வண்டியெல்லாம் லேண்ட் ரோவர். ஃபுல்லாக இரும்பு கடைங்க தான் இந்த சைட்டு ஃபுல்லாக இருக்குது. இரும்பு ஷீட்டு, ராடு, டைப் ராடு, வெல்டிங் வைக்கிற பொருட்கள் அதுக்கு தான் வைக்கிறாங்க. எல்லாத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். பழைய பார்ட்ஸையும் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோலேயே வந்து பதிவுகள் வந்து 4 பதிவாக போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. பாய்.